அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் எழுதிய தலைவிதி மாறும் நேரமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் எந்தெந்த விஷயங்களில் அமைய போகிறது, சூரியன் எழுதிய தலைவிதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையிலும் மகர ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாற்றம் நிகழ்கிறது என்று பார்க்கும்போது, சூரியன் மகர ராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கிறார். ராசியின் அதிபதியான சனியை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. சனியின் தந்தையாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலத்தை இழந்து பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைவது நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பொதுவாகவே உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மம், அஷ்டமம் போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது அதிக சிரமமும், 4, 12 போன்ற இடங்களில் சற்று மிதமான சிரமமும் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. அது போன்ற இடத்திலிருந்து தற்போது முழுமையாக சூரியன் விலகுவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் சூரியன் பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்திற்குள் நுழைந்திருப்பதால் பெருவாரியான அஷ்டம பாதிப்புகள் அனைத்துமே தவிடுபடியாகக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு. அஷ்டம பாதிப்புகள் விலகுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்கள் மிக பெரிய அளவில் குறையும். ஏனென்றால் சூரியன் பல்வேறு விஷயங்களில் தன்னுடைய ஆளுமையும் அதிகாரத்தையும் செலுத்துகிறாருங்க. அதிலும் குறிப்பாக ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் உங்களை தேடி வர வேண்டும் என்றால் அதில் நிச்சயமாக சூரியனின் பங்களிப்பு மிக முக்கியமாகவும் கவனமாக பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைய வேண்டும் என்றால் நிச்சயமாக சூரியன் சாதகமாக இருந்தால் மட்டும்தான் நல்ல திருப்திகரமான திடகாத்திரமான உடல்நிலையை சந்திப்பதற்கான யோகம் கிடைக்கும். அதுபோன்ற அமைப்பில்தான் தற்போது அஷ்டமஸ்தானத்தை விட்டு முழுமையாக விலகுகிறாருங்க. எனவே எதிர்பார்க்கிறபடி உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் மிகவும் திருப்திகரமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. இதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது எந்த பணியை முடிக்க வேண்டும் என்றால் சூரியனின் பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் அலைச்சல் சிரமம் இல்லாமல் திட்டமிட்டபடி அந்த பணியை செய்து முடிக்க வேண்டும் என்றால் சூரியனுடைய பங்களிப்பு இருந்தால் மட்டும்தான் எந்தவிதமான அலைச்சலும் சிரமமும் இல்லாமல் செய்து முடிப்பதற்கான யோகம் கிடைக்கும். இப்படி தன்னுடைய ஆதிக்கத்தை பல்வேறு இடங்களில் செலுத்தக்கூடிய சூரியன் தற்போது மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான வலுவான நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பிற்கு மாறியிருப்பது தெய்வம் எடுத்த முடிவு. மிக பெரிய அளவில் மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் நல்ல நிறைவான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகும். ஏனென்றால் சூரியனின் சப்தம பார்வை மிக வலுவாக வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் பதிவதால் மகர ராசிக்காரர்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அவற்றில் மிக பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. ஏனென்றால் இந்த வேளையில் பல தடைகளை தகர்த்தெறிந்து எரியக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான வலுவான ஆற்றலை பாக்கியஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் சூரியன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். புதிய கடன்கள் வாங்க வேண்டிய சூழல் இல்லை. அதேபோன்று பழைய கடன்களை அடைப்பதற்கான நல்ல வழியும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் உருவாகக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைப்பது சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எந்த விதமான தொழில் வியாபார ரீதியான பணிகளை முன்னெடுத்தாலும் அதில் தடையோ தாமதத்தையோ சந்திக்காமல் விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை சனி அக்ரம் பெற்றிருந்தாலும் கூட கொடுக்கிறாருங்க. சூரியனும் பாக்கியஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் நல்ல மாற்றத்தை வலுவாக பெற்றுத்தருகிறார். எனவே நிரந்தர வருமானம் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சங்கடங்கள் மறைந்து சுலபமான சிறப்பான வளர்ச்சியை நிறைவாக பதிவு செய்வதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக பாக்கியஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் உண்டு. பெரிய அளவில் சந்தித்து வரக்கூடிய குடும்ப ரீதியான சிக்கல்கள் இந்த தருணத்தில்
கட்டுக்குள் வருவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. சுப காரியங்களில் ஏற்பட்ட தடைகள் விலகும். சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் மிக சிறப்பாகவும் சாதகமாகவும் அமைவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. எனவே சுபகாரிய பேச்சுகள் எந்தவிதமான தடையும் இல்லாமல் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. பழைய பிரச்சனைகள் தலை தூக்கினாலும் கூட அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் சிறப்பாக தீர்வுக்கு உள்ளாக்கக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்கள் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் சிறப்பாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். நீண்ட தூரமாக இருந்து வந்த பல்வேறு வகையான சிரமங்கள் அனைத்துமே இந்த தருணத்தில் உங்களை விட்டு விலகி மிக விரைவில் மகிழ்ச்சியை பல விஷயங்கள்ல மிக சிறப்பாக பதிவு செய்வதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறார். இப்படிப்பட்ட இந்த வேளையில் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி வாய்ப்பும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் கலைத்துறையில் திறமைக்கேற்ற நல்ல வாய்ப்பும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. எனவே நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் பல அற்புதமான மாறுதல்கள் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத பொறுப்புகள் உங்களை தேடி வருகிறது. திட்டமிட்டதை விட தொழில்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் வியக்கத்தக்க வகையிலான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பதிவு செய்யலாம். மாணவர்களின் கல்வி ரீதியான பணிகளிலும் பாக்கியஸ்தானத்தில் உச்சமும் ஆட்சி பலமும் பெற்று வித்யாகாரகரான புதன் வலம் வருவதால் பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் கட்டுக்குள் வருவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. எனவே உடல்நல ஆரோக்கியம் சீராக அமையும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் வலுவாக கிடைக்கும். இந்த தருணத்தில் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் பெரிய அளவில் தடையில்லாமல் மலமளவென விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் உண்டு. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் சந்திக்கக்கூடிய பல சிக்கல்கள் விலகும். பெண்மணிகள் வேலை தொழில் ரீதியான பணிகளில் இருந்து வந்த பணிச்சுமை என்பது குறைந்து மகிழ்ச்சி அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் தொழில் ரீதியாக முன்னேற்ற பாதையை வலுவாக உருவாக்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சூரியன் உச்ச நிவர்த்தி ஆட்சி பல நிவர்த்தி அடைவதற்கு முன்னதாக ஏற்பட்டு வந்த பல தடைகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் விலகும். ஏனென்றால் 9இல் வித்யாகாரகரான புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைக்கும். எனவே மகர ராசிக்காரர்களுக்கு பல வகையில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் சுபிட்சமும் மகிழ்ச்சியும் நிறைவாக பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.